இன்னைக்கு இங்க ஒருத்தர் இருந்தார், பேசியே ஆகணும். இதுவரைக்கும் பேசாத இருந்த அவரு தானா எம்எல்ஏ ஆகல. ஆனாரா இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் பாராம தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி ரத்தத்தை வீரியா மண்ணிலே சிந்து உங்க உழைப்பால் அவர் எம்எல்ஏ ஆனாரு. அப்படித்தான் ஆனாரு. நீங்களும் பாடுபட்டு தானே ஆனாரு. ஆனா சுயநலம் திமிரு அகங்காரம், அதனால அவரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கட்சிக்கு கட்டுப்பாடு தேவையா இல்லையா? கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் யாராக இருந்தாலும் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி தலைவர் இருக்கின்ற காலத்திலும் சரி அதை தொடர்ந்து அண்ணா திமுக கடைபிடிச்சது. அதை கடைபிடிச்சோம். இந்த கோபிச்செட்டிப்பட்டி நகரத்தில் ஒருத்தர் கூட எனக்கு அடையாளம் தெரியாது. அப்படி வச்சிருந்தார். ஒரு ஆளை நீ பார்க்க விட மாட்டார். இங்க நகர செயலாளர் பெரியதர்ஷினி இருப்பார். நான் அப்பதான் பார்த்தேன். என்னை வந்து பார்க்கும் போதுதான் இவர் தான் நகர செயலாளர். அப்படி ஒரு மோசமான குணம் படைத்தவர். ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காது. கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க சம்பாரிச்சு அதுல வாங்கின சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காத ஆளு நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அவர் செங்கோட்டையன் இருக்கின்ற வரை யாராவது நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? இந்த பகுதியில் இருக்கிற சிந்து ரவிச்சந்திரனை போட்டி கட்டி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திரு கந்தசாமி, என்ன ஆம்புலன்ஸா விடுங்க, வழி விடுங்க, போயிட்டு போகுது, வழி விடுங்க தம்பி, போகட்டும். ஆக அவர் என்ன செஞ்சார் பாவம்? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனே கட்சி விட்டு போறாங்கன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. மரியாதை இல்லாத ஒரு மனிதர். அப்படித்தானே? இன்றைக்காவது உலகத்துல தன் மனைவியும் மகனும் புருஷன் நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைகளா அப்படித்தான் நினைக்குது. நம்ம வீட்டு மனைவியில அப்படித்தான் நினைப்பாங்க. நமக்கு பதவி வந்தா, கணவருக்கு பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். மகனுக்கு அப்பா பதவி வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா அவர்களுக்கு அமைச்சரா கொடுத்த போது இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் வழிவிட்டு தம்பி, வழிவிட்டு அந்த வண்டி போட்டும். ஆக ரெண்டு பேரும் நான் கீழே தான் இருக்கிறேன். செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவனா? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இங்க நகர செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒன்றிய செயலாளர் கம்ப்ளைண்ட் பண்ணல, தொகுதியில் இருக்கிற மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, தன்னுடைய மனைவி மகன். அப்படி ரெண்டு பேரும் இவர் மேல புகார் கொடுத்து, அது என்ன புகார்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்ப ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? அதை நான் சொல்லக்கூடாது.